அமெரிக்காவையே நடுங்க வச்ச பெல் ஸ்விட்ச் அப்படின்ற அமானுஷி திகில் சம்பவத்தை பற்றி தான் இன்றைய காணொலியில் முழுசாக பார்க்க போகிறேங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க டைரெக்டாக ஷோக்குள்ள போகலாம். இந்த சம்பவம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உலக பொருளாதாரத்தில் மேலோங்கி வளர்ந்த நாடான அமெரிக்கா நாட்டில் 1817 காலகட்டத்தில் இருந்து 1821 காலகட்டம் வரைக்கும் நடந்ததுங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமெரிக்காவில் டென்னசி மாகாணத்தில் இருக்கிற ராபர்ட்சன் கவுண்டி அப்படின்ற பகுதியில் ஜான் பெல் அப்படிங்கிறவர் தன் மனைவியோடும் 16 வயசு பெண் குழந்தையோடும் வாழ்ந்துட்டு வந்திருக்காருங்க ஒரு பெரிய பண்ணை வீட்டில். இந்த ஜான் பெல் அப்படின்றவருக்கு 28 வயது இருக்குங்க. இவரோட வீட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய நிலப்பரப்பில் சோளத்தை விளைய வச்சு அது மூலம் வர வருமானத்தில் தான் இவர் குடும்பத்தை நடத்திட்டு இருந்திருக்காருங்க. இவரோட வேலை என்னன்னா, பகல், மதியானம், சாயந்தரம் இந்த 3 நேரமும் அந்த சோளக்காட்டில் ஏதாச்சும் மிருகங்கள் சோளத்தை அட்டகாசம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு அந்த சோளக்காட்டுக்குள்ளே போயிட்டு வருவதை வழக்கமாக வச்சுருக்காருங்க. ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு நாள் சாயங்காலம் 5 மணி போல் இவர் அந்த சோளக்காட்டுக்குள்ளே என்ட்ராகி போகிறாருங்க. கையில் எப்பயுமே துப்பாக்கி வச்சுருப்பார், லைசன்ஸோடு தான். அப்படி உள்ளே போகும்போது திடீர்னு அந்த சோளக்காட்டுக்குள்ளே ஏதோ நகர்றதே இவர் கண்ணுக்கு தெரியுதுங்க. அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது அவருக்கு ஒரு பேர் அதிர்ச்சிங்க. என்னாச்சு அப்படின்னா, நாயோட உடம்பும் முயலோட தலையும் வச்ச மாதிரி வினோதமான மிருகம் அவர் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிதுங்க. அதை பார்த்தோன்னே பயங்கர ஆச்சரியங்க ஜானுக்கு. என்னடா இப்படி ஒரு மிருகம் நம்ம கண் முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் கையில் இருந்த கண்ணை எடுத்து பட்டார்னு சுடுறாருங்க அந்த மிருகத்தை நோக்கி. அந்த மிருகத்தை சுட்ட உடனே காற்றுல கரையிற மாதிரி கரையுதுங்க அந்த மிருகம். அதை பார்த்தோன்னே அவருக்கு ஒன்றுமே புரியலைங்க. நம்மளுக்கு நடந்தது கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோகிக்கிறக்குள்ளேயுமே இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. உடனே பதறி போய் அவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு அவர் யோசித்து பார்க்குறாரு என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்னால யூகிக்கவே முடியலைங்க. அப்படி ஒரு சம்பவம் அப்போ நடந்திருக்கு. உடனே யோசித்து பார்க்குறாரு, அது மிருகமா இல்லை நம்மளுக்கு கற்பனையா, நம்ம கண்ணால் சுட்டமே, கன்னெல்லாம் அந்த கன் புல்லட் கூட போச்சு, அதான் நம்ம நல்லாவே தெரிஞ்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இருந்தாலும் இது ஏதோ வினோதமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாமல் பயந்துட்டே தாங்க இருந்திருக்காரு. ஜானுக்கு என்னதான் பயம் இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் தன் மனைவிக்கிட்டையும் சொல்லாமல் அந்த நாள் நைட்டு 3 பேருமே சாப்பிட்டு நல்லா தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயங்கரமான சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னா, அவங்க வீட்டுக்கு வெளியே அவங்க வீட்டு கூரை மேலே யாரோ கல் எடுத்து வீசுகிற சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. தொடர்ச்சியாக வீசிக்கிட்டே இருக்கிற சத்தம். உடனே 3 பேருமே எந்திரிச்சிட்றாங்க. எந்திரிச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் ஜான் பார்க்குறாருங்க. வெளியே போய் ஜான் பார்க்கும்போது அந்த கல் வீசின சத்தம் மட்டும் தான் கேட்டுச்சு. ஆனால் கல் எதுவுமே ஓட்டு மேலே விழுகலைங்க, எதுவுமே நார்மலாக தான் இருக்குது. உடனே ஏதோ பூகம்பம் இது வந்துருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் தன் மனைவிக்கிட்டையும் நடந்த விஷயத்தை எதையும் சொல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே போய் என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, வீட்டில் படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. 3 பேருமே அவங்க பெட்டில் போய் படுத்து தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தூங்கி 10 நிமிஷம் கூட இருக்காதுங்க, மறுபடியும் கூரை மேலே மறுபடியும் தொடர்ச்சியாக கல் வீசுற சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. உடனே ரொம்பவுமே பயந்து போயிடுறாருங்க ஜான். உடனே டார்ச் லைட் எடுத்து வெளியே போய் பார்க்குறாரு. சோளக்காட்டில் யாராச்சும் போனாலும் கூட சோளக்காட்டில் அவன் நகர சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா டார்ச் அடித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஆனால் டார்ச்சை சுற்றி முற்றி அடித்து பார்க்குறாங்க. ஆனால் எந்த இடத்துலையும் யாருமே இல்லைங்க, எந்த ஒரு அசைவும் கிடையாது. உடனே 3 பேருமே பயந்து போயிடுறாங்க. ஆனால் பயத்தை வெளிக்காட்டாமல் ஜானும் அவங்க மனைவியும் அவங்க மகளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வீட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 3 பேர்த்துக்குமே தூக்கமே வரலைங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து இவங்க வீட்டு ஜன்னலை யாரோ பலமாக கல்லை கொண்டு வீசுகிற சத்தம் கேட்குது. கல் வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சுங்க, ஜன்னலை உடச்சிட்டு. அந்த அளவுக்கு கல், ஒரு பெரிய கல் இவங்க வீட்டுக்குள்ளே வந்து விழுந்த உடனே 3 பேருமே பயங்கர அதிர்ச்சியாகிடுறாங்க. ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. என்ன இப்படி ஒரு கல் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் எடுத்துகிட்டு வெகுவசியாக ஓடி போய் ஜான் வெளியே போய் டார்ச் அடிச்சு பார்க்குறாருங்க. ஆனால் சுற்றி முற்றி யாருமே இல்லை. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாதனால 3 பேருமே கதவை எரிச்சு சாத்திட்டு பயந்த நிலையில் 3 பேருமே தூங்காமல் இருந்திருக்காங்க அந்த நாள் ராத்திரி ஃபுல்லாக. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள் ஜான் சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா வீட்லையும் போய் விசாரிக்கிறாருங்க. நம்ம வீட்டில் மட்டும் தான் இரவு நேரங்களில் கல் வீசுகிறாங்களா, இல்லை சுற்று வட்டாரத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா வீட்லேயும் கல் வீசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது எந்த ஒரு வீட்லேயுமே கல் வீசுகிற இரவு நேரங்களில் கல் வீசுகிற நிகழ்வு நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு தெரிய வருதுங்க. வீட்டுக்கு திரும்புகிறாரு. இப்படியே 1 மாத காலகட்டம் இரவு நேரங்களில் அவங்க கூரை மேலே கல் போடுறதை நிறுத்தவே இல்லைங்க. அடிக்கடி தொடர்ந்து இப்படி நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. ஜான் ரொம்பவுமே பயந்த நிலையில்
ஒரு மாத காலகட்டம் கழிச்சு ஜானோட லைஃப்ல மறுபடியும் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்குதுங்க. என்னாச்சு அப்படின்னா, ஜான் சாயங்காலம் 6 மணி போல அவங்க வீட்டில் வளர்க்குற கோழியெல்லாம் கூண்டில் அடைக்கிறாருங்க. அப்படி அடைக்கும் போது ஒரு கோழி மட்டும் மிஸ் ஆகுது. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற சோளக்காட்டில் தேடிட்டு இருக்காருங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு பின்வாசல் வழியா அவர் கொஞ்சம் தூரம் நடந்து போறாருங்க. அந்த காட்டு வழி பாதையில நடுவுல ஒரு மிருகம் ஒரு கோழியை தான், அதாவது அந்த மிஸ் ஆன ஒரு கோழி மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்குங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அது என்ன மிருகம்னு பாக்குறாருங்க. அது திரும்பும்போது ஜானே மிரண்டு போறாருங்க. என்னாச்சு அப்படின்னா, ஒரு மாத காலகட்டத்துக்கு முன்னாடி பார்த்த விசித்திரமான விகாரமான ஒரு மிருகத்தை தான் மறுபடியும் ஜான் பார்க்குறாருங்க. இந்த டைம் கன் கையில் இல்லைங்க, இருந்தாலும் கீழே இருந்த கல் எடுத்து அந்த மிருகத்து மேலே அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும்போது அந்த மிருகத்து மேலே மிஸ் ஆகிடுது. அந்த மிருகம் உடனே சோளக்காட்டுக்குள்ளே பயங்கரமாக ஓடி போயிடுதுங்க. இதை பார்த்தோன்னே ஜானுக்கு பயங்கரம் ஆச்சரியம் இருந்தாங்க. ரொம்பவுமே பயந்துட்டு இருக்காருங்க. அந்த இடத்த விட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்துட்டு நடந்த விஷயத்த ஒன்று விடாமல் தன் மனைவிட்ட சொல்கிறாருங்க. மனைவிட்ட சொல்லும்போது தான் எல்லாமே புரிய வருது. மனைவியும் பயந்து போயிடுறாங்க. அந்த நாள் இரவு இன்னுமே பயங்கரமான சம்பவம் அவங்க வீட்டில் நடக்குதுங்க. 3 பேருமே இரவு நேரத்தில் சாப்பிட்டு அவங்க தனி அறையில் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஜான் மகளோட பேர் பெட்லிங்க. அவங்க 16 வயசு. அவங்களோட அறையில் போய் நல்லாவே தூங்கிட்டு இருந்திருக்காங்க. நடுராத்திரி என்ன டைம் அப்படின்னு தெரியலைங்க, திடீர்னு அந்த பெட்லி அப்படின்ற ஜான் மகளோட அறையிலிருந்து மகள் கதற சத்தம் பயங்கரமாக கேட்குதுங்க. இதை கேட்ட உடனே ஜானும் அவங்க மனைவியும் எந்திரிச்சிடுறாங்க. அவங்களோட மகளோட அறைக்கு போய் பார்க்குறாங்க. அறையில் போய் பார்க்கும்போது ஜானோட மகள் வேர்த்து விறுவிறுத்து முடியெல்லாம் கலைஞ்ச நிலையில் ரொம்பவுமே பயந்து போய் வெட்டு மூலையில் உட்காந்துருக்காங்க. ஜான் பார்த்த உடனே அவங்க மகள் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அதுக்கு ஜான் என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகள்கிட்ட கேள்வி எழுப்புறாங்க. அப்போது தான் ஒரு பயங்கரமான நிகழ்வு அவங்க அறையில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க. என்னாச்சு அப்படின்னா, யாரோ என் காது கிட்ட வந்து நான் தான் கேட் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் பலார்னு கன்னத்தில் யாரோ அரைஞ்சாங்க. முடிய பிடிச்சி யாரோ தரன்னு கீழே இழுத்துட்டு போனாங்க. ஆனால் யாருன்னே தெரிலப்பா, யாருமே ரூம்லேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஜான் அவருக்கு புரிய வருதுங்க. இந்த கேட் அப்படின்றவர் யார் அப்படின்னா, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் நிகழ்வும் உங்களுக்கு தெரியும். அதை கேட்ட உடனே ஜானுக்கு இப்போ தான் உண்மைகளாக புரிய வருது. இதெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுக்கு தெரிஞ்ச உடனே இன்னுமே பயம் அதிகரிக்குதுங்க. தன் மனைவிக்கும் பயம் அதிகரிக்குது. அதெல்லாம் ஒன்றாகாதுமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி அவங்களோட அறையில் 3 பேருமே ஒரே அறையில் படுத்து ஆரம்பிக்கிறாங்க. இரவு நேரங்களில் இந்த மாதிரி விசித்திரமான அம்மாட்சி திகில் சம்பவங்கள் நடக்கிறத பார்த்தோன்னே ஜான் தன் குடும்பத்துக்கு ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வீட்டு பக்கத்து இருக்கிற சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஃபாதர்கிட்ட நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. ஃபாதரும் அதை கேட்டு அவங்க வீட்டுக்கு வந்து புனித நீர் சுற்றி தெளிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எந்த ஒரு அமானுஷ திகில் சம்பவங்களும் நடக்கிறது இல்லைங்க. 2 வருஷ காலகட்டம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்க இருந்திருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. 2 வருஷம் காலகட்டம் கழித்து அவங்க வீட்டில் மறுபடியும் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குதுங்க. அப்படி என்னாச்சு அப்படின்னா, இரவு நேரங்களில் எல்லோருமே சாப்பிட்டு அவங்கவுங்க அறையில் போய் தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நள்ளிரவு நேரம் என்ன டைம் அப்படின்னு தெரியலைங்க. அந்த டைமில் இந்த பெட்லி அப்படின்னு சொல்லுவோம் ஜானோட மகள், அவங்க அறையிலிருந்து பைபிள் வாசிக்கிற சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. இரவு நேரங்களில் யாரா இந்த மாதிரி பைபிள் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜானும் தன் மனைவி எந்திரிச்சிட்றாங்க. அவங்க மகளோட அறையில் போய் பார்க்கும்போது அவங்க மகளோட அறையில் பெட்லி நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜானோட அறையில் அந்த சத்தம் நல்லாவே கேட்குதுங்க. மறுபடியும் ஜானும் அவங்க மனைவியும் அவங்களோட அறையில் போய் பார்க்கும்போது இப்போ அந்த சத்தம் அங்கே கேட்கலைங்க. மறுபடியும் ஜானோட மகளோட அறையில் இப்போ பைபிள் வாசிக்கிற சத்தம் நல்லாவே கேட்குது. என்னடா இது, இப்போ வீட்டில் விசித்திரமான சம்பவங்கள் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிச்சின்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் மனைவியை கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் பாரு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாருங்க. தன் மனைவியும் பெட்லி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மகளோட அறையில் போய் பார்க்குறாங்க. அப்படி அறையில் போய் பார்க்கும்போது அவங்க நல்லாவே தூங்கிட்டு இருக்காங்க. பெட்லி பயந்து போன ஜானும் அவங்க மனைவியும் ஒரே அறையில் இருந்து கவனிக்கிறாங்க. இந்த முறை நள்ளிரவு நேரத்தில் 3 அறையிலையும் 3 நபர் ஒரே வாய்ஸில் பைபிள் வாச எப்படி சத்தம் கேட்குமோ அதே மாதிரி 3 அறையிலையும் கேட்குதுங்க. உடனே ஜான் வீட்டில் வெளியே போயிட்டு சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் பார்க்குறாரு. எந்த ஒரு நபரும் கிடையாது. ஆனால் ஒரு ஆண்மகன் குரல் மட்டும் நல்லாவே உங்களுக்கு தெரியுதுங்க. ஆனால் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியவே இல்லை. உடனே டார்ச் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வெளியே இருந்து யாராச்சும் ஒரு நபர் நம்ம வீட்டை சுற்றி இந்த மாதிரி பயமுறுத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் டார்ச் அடித்து பார்க்குறாருங்க. அந்த ஒரு டைமில் தான் அந்த சோளக்காட்டுக்கு நடுவில்
ஒரு விசித்திரமான உருவத்தை ஒன்று பார்க்குறாருங்க. ஒரு நபர் நிற்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுதுங்க. கிட்ட போய் பார்க்கும்போது ஜானுக்கே ஒரு பேரதிர்ச்சிங்க. கிட்ட போய் பார்க்கும்போது தான் கருன்னு ஒரு ஆண்மகனோட உருவம் அப்படியே காத்தோட காத்தா கரையிறத பார்க்குறாங்க. முதல் முறையாக ஒரு உருவத்தை, ஒரு ஆன்மாவோட உருவத்தை ஜான் பார்க்குறாருங்க. அங்கே பார்த்தோன்னே பயங்கரமாக அலறி அடித்து வீட்டுக்கு ஓடி வராருங்க. வீட்டுக்கு ஓடி வந்து தன் மனைவி கிட்ட அது யார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தன் மனைவியும் இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கணவர் மேலே பழியும் போடுறாங்க. இருந்தாலும் அந்த டைமில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்குமே தெரியலைங்க. ஜான் பெல்லோட வீட்டில் இந்த மாதிரி அமானுஷ திகில் சம்பவங்கள் நடக்கிற விஷயம் எல்லாமே ஊர் முழுக்க காட்டுத்தீ மாதிரி பரவும் ஆரம்பிக்குதுங்க. இந்த ஒரு தகவல் அமெரிக்காவோட முன்னாள் அதிபரான ஆண்ட்ரூ ஜாக்சன் காதுக்கு வேகமாகவே போகுது. அதுக்கு ஆண்ட்ரூ ஜாக்சன் பேயாவது பூதமாவது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் படைகளை எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஜான் பெல் வீட்டுக்கு போகிறாருங்க. ராத்திரி ஆண்ட்ரூ ஜாக்சன் தன் படை வீரர்களோட ஜான் பெல் வீட்டுக்கு போகிறாங்க. ஜான் பெல் இது நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. ஆனால் எதையுமே நம்ப மாட்டாருங்க ஆண்ட்ரூ ஜாக்சன். ஆனால் சாப்பிட்டு தூங்கவும் ஆரம்பிக்கிறாங்க ஜானோட குடும்பத்தினர். நடுராத்திரி எந்த டைம் அப்படின்னு தெரியலிங்க. வீடு சுற்றி பாதுகாவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்ட்ரூ ஜாக்சன் அப்படின்ற தலைவர் முதற்கொண்டு. இப்படி இருக்கும்போது நடுராத்திரி பயங்கரமாக ஜானோட வீட்டில் கற்களை வீசவும் ஆரம்பிக்கிறாங்க. கற்கள் சவுண்டு மட்டும் தான் விழுகிற சத்தம் கேட்குதுங்க. ஆனால் கற்கள் எங்கேயுமே கிடையாது. அதை பார்த்தோன்னே ஆண்ட்ரூ ஜாக்சன் வியந்து போகிறாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளேயுமே படை வீரர்களை சோளக்காட்டுக்குள்ளே போய் டார்ச் அடித்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது எந்த இடத்துலையும் யாருமே கிடையாதுங்க. ஆனால் ஒரு விசித்திரமான சம்பவம் அங்கே மறுபடியும் நடக்குது. அங்கே ஒரு காட்டுப்பாதையில் ஒரு விகாரமான ஒரு மிருகத்தை பார்க்குறாங்க. அது ஜான் ஏற்கனவே பார்த்த அந்த நாயோட உடம்பும் முயலோட தலையும் கொண்ட விகாரமான ஒரு மிருகத்தை தான் பார்க்குறாங்க படை வீரர்கள். உடனே கன் எடுத்து சுடுறாங்க. சுட்ட உடனே அந்த மிருகம் காத்தோட காத்த கரையில பார்க்குறாங்க. படை வீரர்கள் ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. ஒரு இடத்த மட்டும் இல்லைங்க, நிறைய இடத்துல அந்த மிருகத்தை மட்டும் தான் பார்த்துருக்காங்க. அந்த மிருகத்திட்டிருந்து எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாதுங்க. ஆனால் அந்த மிருகத்தை சுட்டோம் அப்படின்னா காத்தோட காத்தா கரையுது. உடனே இந்த தகவலை ஆண்ட்ரூ ஜாக்சன்கிட்ட சொல்கிறாங்க. ஆண்ட்ரூ ஜாக்சனும் அதை பார்த்து சுடவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த மிருகம் நிறைய இடத்துல மறைஞ்சு போகுது. இதை பார்த்தோன்னே பயத்தோட உச்சிக்கே போகிறாருங்க. உடனே ஆண்ட்ரூ ஜாக்சன் ஜான் பெல் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்துட்டு அமைதியாக நிதானமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு டைமில் ஜான் பெல் வீட்டுக்குள்ளே யாரோ நடக்கிற சத்தம் கேட்குதுங்க. உள்ளே போய் பார்க்கும்போது யாருமே கிடையாது. வீட்டுக்கு வெளியே யாரோ பைபிள் வாசிக்கிற சத்தம் நல்லாவே தெளிவாக கேட்குது. ஒரு ஆண் மகனோட குரல் அப்படின்னு மட்டும் ஆண்ட்ரூ ஜாக்சன் தெரியுது. ஆனால் எங்கேருந்து பைபிள் ஒப்பிக்கிறாங்க, எந்த சைட்லேருந்து ஒப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ ஜாக்சனால் கணிக்கவே முடியலைங்க. சுற்றி முற்றி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியவே இல்லைங்க. பயத்தோட உச்சிக்கே போகிறாரு. இதுக்கு மேலே இந்த வீட்டில் நம்ம பாதுகாவலராக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ரூ ஜாக்சன் ஜான் பெல் குடும்பத்திட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஒரு முன்னாள் அதிபரான ஆண்ட்ரூ ஜாக்சன் அவங்களோட வீட்டுக்கே போயிடுறாருங்க பயந்துட்டு. அதுக்கப்புறம் 1 வருஷ காலகட்டம் ரொம்பவுமே மோசமான நிலைக்கு போகிறாருங்க ஜான். இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜான் அந்த வீட்டை விட்டு வேறு எங்கேயும் போக முடியாதுங்க. அதுதான் அவங்களோட பூர்வீகம். அந்த சொந்த நிலத்தில் தான் விவசாயம் பண்ணி அவங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஜானோட மனைவிக்கு அந்த ஒரு ஆன்மானால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க. அது ஏன்னு சொல்லிட்டு வீடியோ எண்டிங் வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். 1820 காலகட்டத்தில் ஜானோட உடல்நிலை மோசமான நிலைக்கு போக ஆரம்பிக்குதுங்க. ஜானுக்கு வித்தியாசமான நரம்பு தளர்ச்சி வியாதி வந்திருக்குங்க. டிசம்பர் 20 காலையில் ஜான் கோமா நிலைக்கு போக ஆரம்பிக்கிறாருங்க. அதை பார்த்தோன்னே ஜானோட மனைவியும் அவங்களோட மகளும் கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஜானுக்கிட்ட எந்த ஒரு பேச்சு மூச்சும் கிடையாதுங்க. ஆனால் அவங்க விசித்திரமான ஒரு சம்பவத்தை நோட் பண்ணியிருக்காங்க. ஜான் பக்கத்தில் ஒரு குடுவையில் ஒரு வித்தியாசமான கருப்பு நிறத்தில் ஒரு திரவத்தை பார்த்துருக்காங்க. அது என்ன திரவம் அப்படின்னு தெரியாமல் ஜான் வளர்த்த அவங்க பூனைக்கு அந்த திரவத்தை கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்ட உடனே ஜானோட பூனை உடனே செத்து போயிடுதுங்க. ஜானோட மனைவி ரொம்பவுமே பயந்து போயிடுறாங்க. அந்த ஒரு செகண்டில் ஜானோட மகள் பெட்லி பயங்கரமாக விழுந்து சிரிக்கிறாங்க. ஜானோட மனைவிக்கு ஒன்றுமே புரியலைங்க. அப்பா மூச்சு பேச்சு இல்லாமல் இறந்து கிடக்கிறாரு. ஆனால் மகள் பெட்லி இப்போ விழுந்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறக்குள்ளே தான் ஜானோட மகள் ஆண்மகன் குரலில் சிரிக்கிறத நோட் பண்ணுறாங்க. ஆண்மகன் குரலில் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க ஜானோட மகள். அப்படி ஜானோட மகள் பெட்லி ஆண்மகன் குரலில் பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் யாருன்னு தெரியுதாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜானோட மனைவிட்டு கேட்குறாங்க. இப்போ உடனே ஜானோட மனைவி கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. நான் தாம்மா ஓல்டு கேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆன்மா பேரவும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க. நான் தான் ஜானுக்கு இந்த ஒரு விஷ மருந்தை கொடுத்துருக்கேன்.
இதுக்கப்புறம் ஜான் எந்திரிக்கவே மாட்டான். நான் கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆன்மா சொல்லியிருக்கேன். இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஜான் பெல்லோட இறுதி சடங்கில் ஜான் மகள் பயங்கரமாக பாட்டு பாடி என்ஜாய் பண்ணி இருந்திருக்காங்க. அதை ஊர் மக்கள் வியந்து பார்த்துருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆன்மா ஜானோட மகளோட வெட்டி உடம்புல ரொம்பவுமே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்குங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜான் பெல்லோட குடும்பம் இந்த சம்பவத்துக்கு முன்னாடி சந்தோஷமாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஜான் பெல் வீட்டு பக்கத்தில் ஓல்டிகேட் அப்படின்ற 30 வயதான நபர் அவங்க மனைவியோடு சின்ன நிலப்பரப்பில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஜான் பெரிய நிலப்பரப்பில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்க அந்த ஓல்டிகேட் அப்படின்ற அவங்களோட நிலப்பரப்பு இருந்த காரணத்தினால அவங்க நிலப்பரப்பை எப்படியே ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெட்ட எண்ணத்தோடு அவங்க குடும்பத்திட்ட போய் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. அந்த வாக்குவாதம் சண்டையில் போய் முடியுதுங்க. அந்த சண்டையில் ஜான் பெல்லோட மனைவி எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அவங்களோட நிலம் நம்மளுக்கு வேணாங்க, அவங்கள்ட்டே போட்டோம், நம்ம நிலத்தில் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அதுக்கு ஜான் பெல் கேட்கவே இல்லைங்க. அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுறோம் அப்படின்ற கெட்ட எண்ணத்தோடு சண்டையில் பயங்கரமாக ஈடுபட்டிருக்காரு. அந்த ஒரு அவமானம் தாங்க முடியாமல் ஓல்டிகேட்டோட மனைவி விஷமருந்து குடித்து இறந்து போகிறாங்க. அந்த வலிகள் தாங்காமல் ஓல்டிகேட் அப்படின்ற அந்த நபர் இந்த ஜான் பெல்லை எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து குடித்து இறந்தும் போயிருக்காருங்க. இந்த தகவல் 2 வாரம் கழித்து தான் இவங்களுக்கே தெரியுங்க. 2 வாரம் கழித்து அந்த வீட்டு பக்கத்தில் எந்த ஒரு சத்தமும் இல்லாத காரணத்தினால அந்த வீட்டில் பிணவாடங்கள் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சுத்தி இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லோருமே போய் பார்க்குறாங்க. அங்கே 2 பிணங்கள் அழுகிய நிலத்தில் கிடந்திருக்குங்க. இந்த சம்பவம் நடந்து 1 வருஷம் காலகட்டம் கழித்து இந்த மாதிரி அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த ஜான் பெல் அப்படின்ற இந்த நபரை பழி வாங்கியிருக்குங்க இந்த ஓல்டிகேட் அப்படின்ற ஆண்மகனோட ஆன்மா. ஆனால் ஜான் பெல் இறந்ததுக்கப்புறம் அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அந்த ஓல்டிகேட் அப்படின்ற அந்த நபரோட ஆன்மா இதுக்கப்புறம் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்கு அவங்களோட வாழ்க்கை. இந்த சம்பவத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லையும் ஏதேனும் திகில் மற்றும் அமானுஷ்ய திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஜிமெயில் கொடுத்துருங்க. என்னை ஃபாலோ பண்ணிட்டு மெசேஜாக கூட சென்ட் பண்ணுங்கள், நான் வாய்ஸ் நோட்டாக கூட சென்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த ஏதேனும் திகில் சம்பவங்கள் அமானுஷ்ய நிகழ்வுகள் நம்மளோட யூடியூப் சேனலில் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.